வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2இல் 9ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. இங்கே ஒரு 7 தொடர்கள் இருக்கு. இதோடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 60. இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, எல்லாமே இயல் எண்கள் தானே, 1லேருந்து 60 வரைக்கும். அப்போ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இங்கே என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 60. 60 தானே இருக்கு. அப்போ இங்கே என்னோட மதிப்பு 60. இந்த ஃபார்முலா அப்படியே பிரதியிடுங்க. ஈக்குவல் டு n-க்கு பதிலாக 60, n-க்கு பதிலாக 60 + 1 அப்படியே வந்துடும். இந்த பை 2 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2, 2 6, இந்த 0 அப்படியே வந்துடும். 60 2 கொண்டு வகுத்தா 30 ஈக்குவல் டு 30. 60 1 கூட்டினா 61. இதை பெருக்கிடலாமா பாருங்க. 30 61 பெரும்பாலும் 3 கொண்டு பெருங்க. 1 3 3, 3 6 18, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 30 61 பெருக்குனா 1830. இதான் என்னது? 1லேருந்து 60 வரைக்கும் கூட்டும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா + 96. இதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்னன்னா, முதல் எண் இயல் எண்களுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. இது வந்து 3இன் மடங்காக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்கணும். எதை பொதுவாக எடுக்கலாம்? 3 பொதுவாக எடுத்துருவோமா? 3 பொதுவாக எடுத்துட்டோம்னா 1 3 3, 6 இருக்கா? 2 3 6, 9 இருக்கா? 3 3 9 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 9 இருக்குது. என்ன வரும்? 3 3 9, 6 இருக்கா? அப்போ 2 3 6, இந்த இடத்துல என்ன வரும்? 32. இப்போ பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? இந்த 3 அப்படியே வந்துடும். இந்த ப்ராக்கெட்டுக்கு மட்டும் ஃபார்முலா n × n + 1/2. இங்கே என்னோட மதிப்பு என்ன? 32. 1லேருந்து 32 வரைக்கும் இருக்கா? அதனால் 32. அப்படியே இதில் பிரதியிடுங்க. இந்த 3 அப்படியே வந்துடும். n-க்கு பதிலாக 32, n-க்கு பதிலாக 32, இந்த +1 அப்படியே வந்துடும். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 2, 16 2 32. மிச்சம் என்ன இருக்குது பாருங்க. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 16 இருக்குது. 32ஐயும் 1ஐயும் கூட்டினா 33 ஈக்குவல் டு பெருக்கிடலாமா? 3 16 48, 48ஐயும் 33ஐயும் பெருக்கினா 1584. பெருக்கி அமைடுமா? 3ஐயும் 16 இது பண்ணால் 48, 48ஐயும் 33ஐயும் பெருக்குங்க. 3 கொண்டு பெருங்க. 3 8 24க்கு 4, மிச்சம் 2, நாங்கள் 12, 12 2 14. திரும்ப 3 கொண்டு பெருனா இதே தான் வரும். என்ன வரும்? 4 4 1 தான் வரும். கூட்டுங்க. 4 4 4 8, 1 4 5, 1584. சரியா? ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? இருங்க, நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். மூணாவது கணக்கு என்ன இருக்குது பாருங்க. மூணாவது இது அப்படியே எடுத்து எழுதுவோமா? 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா + 92. இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், நமக்கு 1ல் ஆரம்பித்தா தான் நம்ம ஃபார்முலா பயன்படுத்த முடியும். இது வந்து 51ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா ப்ளஸ் எது வரைக்கும்? 92 வரைக்கும் கூட்டிடலாம். எதுலேருந்து எது வரைக்கும் கூட்டிட்டோம்? 1லேருந்து 92 வரைக்கும் கூட்டிட்டோம். நமக்கு எது வேணும்? 51லேருந்து தான் வேணும். அப்போ எது வேண்டாம்? 1லேருந்து 50 வரைக்கும் வேண்டாம். அதை நம்ம மைனஸ் பண்ணணும். -1 + 2 + 3 + எக்ஸெட்ரா +50. 1லேருந்து 92 வரைக்கும் கூட்டிட்டு எது நமக்கு தேவையில்ல? 1லேருந்து 50க்கும் தேவையில்ல. அதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n × n + 1/2. இந்த ஃபார்முலா தான். இதில் வந்து இந்த முதல் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து n-க்கு பதிலாக 92. அப்போ இந்த இடத்துல 92, இந்த இடத்துல 92 + 1/2 அப்படியே வந்துடும். இந்த மைனஸை போட்டுக்கலாம். இந்த ரெண்டாவது ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, என்னோட மதிப்பு என்ன? 50. அப்போது இந்த n-க்கு பதிலாக 50, அடுத்தது n-க்கு பதிலாக 50 + 1/2. இது சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க. கேன்சல் பண்ணுங்க. 2 2,
4 2 8, மிச்சம் 1 இங்கே வந்தால் 12, 6 2 12. அப்போ இந்த இடத்துல 46 இருக்குது. 92 1 கூட்டினா 93 மைனஸ், இதை கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2, 25 2 50. அப்போ இந்த இடத்துல 25 வந்துடும். 50ஐயும் 1ஐயும் கூட்டினா 51 ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்கள் எது பெருக்க போகிறோம். 46ஐயும் 93ஐயும் பெருக்குனா நமக்கு 4278 வரும். பெருக்கி பார்த்துக்கோங்க சரியா. அதுக்கடுத்து 25ஐயும் 51ஐயும் பெருக்குனா 1275 வரும். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணலாமா. 4278ல் 1275 மைனஸ் பண்ணுங்கள். 8ல் 5 கழிச்சோம்னா 3, 7ல் 7 கழிச்சா 0, 2ல் 2 கழிச்சா 0, 4ல் 1 கழிச்சா 3. அப்போ என்ன வந்திருக்கு? 3003. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். 3வது இதோட ஆன்சர். அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா. 4வது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 4 + 9 + 16 + எக்ஸட்ரா ப்ளஸ் 225. இதனுடைய கூடுதலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 4 9 16 இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் சரியா. இந்த இடத்துல பாருங்கள், 1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் 16 எப்படி எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 225 எப்படி எழுதலாம்னா 15 ஸ்கொயர்னு எழுதலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஸ்கொயர் வந்திருக்கா, வர்க்கங்களின் கூடுதல். அப்போ n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 பை r. இதான் ஃபார்முலா. இங்கே என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 15. இங்கே n = 15. ஏன்னா 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கா, அப்போ 15 உறுப்புகள். அப்படியே பிரதியிடுங்க. ஈக்குவல் டு எண்ணுக்கு பதிலாக 15, எண்ணுக்கு பதிலாக 15 + 1 அப்படியே வந்துடும், 2 அப்படியே வந்துடும். எண்ணுக்கு பதிலாக 15 + 1 பை 6 சரியா. ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இந்த இடத்துல இந்த 15 அப்படியே வரட்டும். 15 1 கூட்டினா 16. இந்த இடத்த பாருங்க, 2 15 30, 30 கூட 1 கூட்டினா 31 பை 6. இதை கேன்சல் பண்ணுவோமா. பாருங்க, 2 எப்பாடு 2 6, 8 2 16, 1 3 3, 5 3 15. இப்போ பாருங்க இங்கே என்ன இருக்கு, 5 இருக்கு, 8 இருக்கு, 31 இருக்கு. எல்லாத்தையும் பெருக்குமா. 8 40, 40ஐயும் 31 பெருக்குனா 1240. 1240 பெருக்கி அமைக்கணுமா. 5 8 40, 40ஐயும் 31 பெருங்க. 31 பெருக்கல் 40, 0 கொண்டு பெருக்குனா 0 0, 1 4 4, 4 3 12 கூட்டிடுங்க. 0 4 2 1, 1240 சரியா. இதான் என்னது 4வது இதோட ஆன்சர். அடுத்தது 5 பார்க்கலாமா. 5 பாருங்க, கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. 5ல் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 21 ஸ்கொயர். பாருங்க, 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 21 ஸ்கொயர். இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா. கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எதில் ஆரம்பிக்கணும், இயல் எண்கள் 1ல் ஆரம்பிக்கணும். இது எதில் ஆரம்பிச்சிருக்கு, 6ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். எப்படி மாற்றி எழுதலாம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 21 ஸ்கொயர். 1லேருந்து 21 வரைக்கும் மொத்தமாக கூட்டிட்டோம். நமக்கு எது வேண்டாம் பாருங்க, 1லேருந்து 5 வரைக்கும் வேண்டாம். அதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 5 ஸ்கொயர் சரியா. இப்போ பாருங்க, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 பை r. இந்த ஃபார்முலா தான் நமக்கு இங்கே யூஸ் ஆக போகுது. பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல முதல்ல 1லேருந்து 21 வரைக்கும் இருக்கா, அப்போ எண்ணுக்கு பதிலாக 21, எண்ணுக்கு பதிலாக 21, எண்ணுக்கு பதிலாக 21 + 1. அதுக்கடுத்து பாருங்கள் 2 அப்படியே வந்துடும், எண்ணுக்கு பதிலாக 21 + 1 அப்படியே வந்துடும் பை 6. அதுக்கடுத்தது மைனஸ் போட்டாச்சு. இதில் பாருங்கள் எண்ணுக்கு பதிலாக 5, ஏன்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ பாருங்கள் எண்ணுக்கு பதிலாக 5, n + 1, அப்போ 5 + 1. அதுக்கடுத்து பாருங்கள் 2 இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 5
ப்ளஸ் 1 பை 6. இது சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த 21 அப்படியே வந்துடும். 21 1 கூட்டினா 22. இந்த இடத்துல பாருங்கள், 2 21 பேருனா 42. 42 கூட 1 கூட்டினா 43 பை 6 அப்படியே வந்துடும். மைனஸ் 5 அப்படியே வந்துடும். 5 1 கூட்டினா 6. அதுக்கு அடுத்து பாருங்கள், 2 10. 10 1 11. 10 1 11 பை 6. இப்போ பாருங்கள், இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணலாம்? 2 வாய்ப்பாடு பாருங்கள். 2 6. இந்த இடத்துல 11 2 22. 1 3 3. 7 3 21. இந்த 6 இந்த 6 கேன்சல். இப்போ பாருங்கள், என்ன செய்ய போகிறோம்? எதை பெருக்க போகிறோம்? இங்கே 7 இருக்குது, இங்கே 11 இருக்குது. 7ஐயும் 11ஐயும் பெருனா 77. 77ஐயும் 43ஐயும் பெருக்குனா 3311 வரும். மைனஸ் 5 11 55. எதுலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 3311லேருந்து 55 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 11 11ல் 5 கழிச்சா 6. இங்கே 0 இருக்கும். அப்போ கடவாங்க 10 10ல் 5 கழிச்சா 5. இங்கே என்ன இருக்கும்? 2 தானே இருக்கும். 2 3. அப்போ 3256 தான் நமக்கு தேவையான ஆன்சர். 5வது முடிச்சிட்டோம். அடுத்தது 6வது பார்க்கலாமா? பாருங்கள், 6வது இது என்ன கொடுத்துருக்காங்க? 6வது கணக்கு எடுத்து எழுதுங்க. 6வது இதில் 10 அடுக்கு 3 ப்ளஸ் 11 அடுக்கு 3 ப்ளஸ் 12 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20 அடுக்கு 3. இதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும். எதில் ஆரம்பிக்கணும்? நமக்கு 1ல் ஆரம்பித்தா நம்ம ஃபார்முலா பயன்படுத்த முடியும். இது எதில் ஆரம்பிச்சிருக்கு? 10ல் ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி எழுதலாம் பாருங்கள். ஈக்குவல் டு 1 அடுக்கு 3 ப்ளஸ் 2 அடுக்கு 3 ப்ளஸ் 3 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20 அடுக்கு 3. என்ன செஞ்சிட்டோம்? 1லேருந்து 20 வரைக்கும் கூட்டிட்டோம். எதான் நமக்கு வேணும்? 10லேருந்து 20 தான் வேணும். எது வேண்டாம்? 1லேருந்து 9 வரைக்கும் வேண்டாம். அதை மைனஸ் பண்ணுவோம். 1 அடுக்கு 3 ப்ளஸ் 2 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 9 அடுக்கு 3 மைனஸ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள். முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அடுக்கு 3 வந்திருக்கா? அப்போ அது வந்து கணங்களின் கூடுதல். அதுக்கு ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1 பை 2 த ஹோல் ஸ்கொயர் அடுக்கு 2. இதான் ஃபார்முலா. பாருங்கள், இந்த ஃபார்முலா இந்த இடத்துல பயன்படும். முதல் பிராக்கெட்டுக்கு என்னோட மதிப்பு என்ன? 1லேருந்து 20 வரை இருக்கா? அப்போ 20 உறுப்புகள். அப்போ எண்ணுக்கு பதிலாக 20, திரும்ப எண்ணுக்கு பதிலாக 20 + 1 பை 2 அடுக்கு என்னது? 2 மைனஸ் இதில் பாருங்கள், என்னோட மதிப்பு எத்தனை? 9. 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கா? அப்போ எண்ணுக்கு பதிலாக 9, எண்ணுக்கு பதிலாக 9 + 1 பை 2 அடுக்கு என்ன வந்துடும்? 2 வந்துடும். சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2 2 20 ஈக்குவல் டு இங்கே 10 இருக்குது. 20ஐயும் 1ஐயும் கூட்டினா 21. எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 2 இருக்குது. மைனஸ் 9 இன்ட்டு 9ஐ 1ஐயும் கூட்டினா 10. 10 பை 2. இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன இருக்குது? அடுக்கு 2 இருக்குது. ஈக்குவல் டு இதை பெருக்கிடுமா? 10ஐயும் 21 பெருக்குனா 210 அடுக்கு 2 மைனஸ் இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2 2 10. இங்கே 9 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 2 பெருக்கல் இருக்குது. அப்போ 9 5 45 அடுக்கு 2. இப்போ பாருங்கள், 210 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 210 பெருக்கல் 210 என்ன வரும்னா 44100 வரும். மைனஸ் 45 ஸ்கொயர். 45 ஸ்கொயர்னா 45 2 தடவை எழுதி பெருக்கணும். 45 பெருக்கல் 45னா 2025. இப்போ இதை மைனஸ் பண்ணலாமா? எதுலேருந்து? 44100லேருந்து 2025 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 10 10ல் 5 கழிச்சோம்னா 5. இங்கே என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9ல் 2 கழிச்சா 7. இங்கே 0 தான் இருக்கும் இல்லையா? அப்போ 0 மைனஸ் 0 0 மாறிடும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 4 இருக்கா? 4ல் 2 கழிச்சா 2 4. அப்போ ஆன்சர் என்ன? 42075. இதான் என்னது? நமக்கு தேவையான 6வது கணக்கோட ஆன்சர். அதுக்கு அடுத்தது 7வது பார்க்கலாமா? பாருங்கள், 7வது இது லாஸ்ட். இது என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 3 + 5 + எக்ஸட்ரா ப்ளஸ் 71. இதோட கூடுதலை கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பாருங்க, முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா L + 1/2 த
ஹோல் ஸ்கொயர். அதாவது எல்லுன்னா என்னென்னா கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு கூட 1 கூட்டி 2 கொண்டு வகுத்து ஸ்கொயர் பண்ணணும். இதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு பாருங்கள் இங்கே கடைசி உறுப்பு என்ன இருக்குது? 71. அப்போ 71 + 1 / 2 அடுக்கு 2 ஈக்குவல் டு 71ஐயும் 1ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 72 / 2 அடுக்கு 2. கேன்சல் பண்ணுங்கள். 2 2 2 6 மிச்சம் 1ங்க வந்தால் 12 6 12. அப்போ எத்தனை? 36. 36 அடுக்கு 2. 36 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 36 பெருக்கல் 36 1296. 36 ஸ்கொயர்னா 36 பெருக்கல் 36. அதை 2 தடவை எழுதி பெருக்கணும். 36 பெருக்கல் 36னா 1296. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.